ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது என்ன வீடியோ அப்படின்னா, நியூ இயர் வரப்போகுதுல்ல, சரி அதனால நான் ரொம்ப ஃபேட் ஆயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, ரொம்ப ஃபீல் எனக்கு. அதுக்கோசரம் சரி நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எதுக்கு உங்ககிட்ட அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னா நான் என்னென்ன பண்ணுவேன், ஒரு நாள் பண்ணுவேன், 2 நாள் பண்ணுவேன், 3 நாள் பண்ணுவேன், நானாக பண்ணேன். அதனால அதுக்கப்புறமேட்டு டயர்டாகி அப்படியே விட்டுருவேன். அதே உங்ககிட்ட சொல்லிட்டோ இல்லை நீங்களே நானும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணாலோ நானும் கொஞ்சம் வெயிட் குறைப்போன்னு நம்புகிறேன். என்னோட சேர்ந்து என்ன மாதிரி நிறைய பேர் நினைப்பீங்கல்ல, நம்ம வந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க, எனக்கே தெரியும். ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் என்ன நினச்சேன், இவங்கள மாதிரி ஆகக்கூடாது, சத்தியமாக நினச்சேன் இவங்கள மாதிரி நம்ம ஃபேட்டாக ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஏஜ் இருக்கும்ல நம்மளுக்கு, அந்த ஏஜ்லலாம் நினச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தா அந்த அளவுக்கு நானும் வந்துட்டேன். அதனால சரி, நம்மள மாதிரி தானே நிறைய பேர் நினச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இப்போ என்னன்னா, நான் வந்து எவ்வளோ நடக்கிறேன், ஒரு நாளைக்கு எத்தனை கிராம் குறைக்கிறேன், அதை வந்து இந்த மாதிரி நான் வீடியோவாக போடுவேனா. நீங்களும் வந்து எவ்வளோ நடந்திருக்கீங்க, எவ்வளோ குறைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் போட்டிங்க அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும், உங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். எப்படின்னா, நான் இன்னைக்கு இந்த ஸ்டெப் நடந்திருக்கேன், என்னோட நீங்கள் கொஞ்சம் அதிகமாக நடந்தீங்கன்னா பரவாயில்லையே, இவங்க இவ்வளோ நடந்திருக்காங்களே, நாமளும் கொஞ்சம் அதிகமாக நடக்கணுமே நான் நடப்பேன். எனக்கோசம் நீங்களும் நான் இவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கேன்னா அதோட எக்ஸ்ட்ரா நடந்து என்கிட்ட கமெண்ட்ஸில் போட்டிங்களா, அதனால நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். சப்போர்ட் கிடைச்சா நம்ம கூட வந்து நிறைய பேர் செஞ்சு பண்ணாங்க அப்படின்னா, நம்ம கூட இவ்வளோ பேர் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும்ல. அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி, இந்த வாட்டி வந்து ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேங்க. அந்த இடத்துல ரொம்ப வயசில் பெரியவங்க, எங்கள் பெரியம்மா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மீனா வெயிட் ரொம்ப அதிகமாயிட்ட, நீ வெயிட்டை குறை, இல்லைன்னா உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பக்குன்னு தூக்கி போட்டுடுச்சு. என்னடா ஹார்ட் அட்டாக் வருமா? என் 2 பொண்ணுங்க இப்போ தான், ஒருத்தவி 4வது படிக்கிறா, ஒருத்தவி யூகேஜி படிக்கிறா. ஹார்ட் அட்டாக் வந்தா என் நிலைமை என்ன ஆவறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு எனக்கு. சத்தியமா ப்ராமிஸா வந்து பயம் தான் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் தலை வலிக்கும் போது, லைட்டா நெஞ்சு வலிக்கும் போது எதாவது ஃபீல் ஆகுது, ஐயோ நம்மளுக்கு அந்த வியாதியா இருக்குமோ, இந்த வியாதியா இருக்குமோ, நம்மளுக்கு உடம்பு சரியில்லையோ. நம்ம வந்து போறதுக்கு பத்திலாம் பயப்பட மாட்டோம். இருந்தாலும் நம்மள நம்பி 2 ஜீவன் இருக்குல்ல, அந்த ஜீவனை நம்ம பொறுப்பா பார்த்துக்கலாம்ல, நம்மளுக்கு அப்புறம் யார் இருப்பா, அந்த ஒரு மைண்ட் செட் வந்துடும் எனக்கு. ஐயோ, நான் என் பசங்களுக்கோசமாவது இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே வந்து லேடிஸை பொறுத்த வரைக்கும் பயப்பட மாட்டாங்க எதுக்குமே. ஆனா அவங்க குழந்தைங்கன்னு வரும்போது கண்டிப்பா ஃபீல் ஆவாங்கல்ல, அந்த ஃபீல் தான் எனக்குமே. ஏன்னா பசங்களை பார்த்துக்கணும், நம்மள மாதிரி யார் நம்மள குழந்தைங்களை பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அதனால எதுக்கு இதை நான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கலாம் இல்லை. வெயிட் கூடுறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது எனக்கு. வந்து இதனால இர்ரெகுலர் பீரியட் கூட ஆயிருக்கு. இப்போ கொஞ்ச நாளாவே வந்து நான் வெயிட் அதிகமாக போட்டதுலேருந்து எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியடாகவே இருக்கு. ஒரு மாதம் வருது, ஒரு மாதம் வரமாட்டுது. அதனாலே எனக்கு இதுதான் ப்ராப்ளமோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் உட்கார முடியல, எழுந்துக்க முடியல, நடக்க முடியல, கால் வலிக்குது, குனிய முடியல. முன்னாடி மாதிரி டான்ஸ்லாம் கூட ஆட முடியல. யார் யாரெல்லாம் ஆடுவீங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் வீட்டில் சும்மா டான்ஸ் ஆடுவேன், ஆனால் இப்போ அதெல்லாம் கூட பண்ண முடியல. எல்லாத்துக்கும் ஒரே சோம்பேறித்தனமாக ஆகிப்போச்சு. சரி, அதனால சரி வெயிட் லாஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நியூ இயருக்குள்ளே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை வந்து நியூ இயர் தாண்டி எடுத்துகிட்டு போகலாமா, நம்ம நிறைய பேர் சொல்லுங்கள், நம்ம வந்து 100 நாள் சேலஞ்ச் பண்ணுவோமா, இல்லை வந்து ஒரு 21 டேஸ் சேலஞ்ச் பண்ணுமா நியூ இயர் கோசம். ஏன்னா 100 நாள் அப்படின்னா நம்ம வந்து பொறுமையாக குறைக்கலாம். 21 டேஸ்லாம் நம்மளால வந்து வேகமாக பண்ணணும். அதனால எனக்கு என்னமோ அது செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது என்னமோ நம்ம நியூ இயருக்கு முன்னாடி இப்போ தான், இந்த மாதம் தான், டிசம்பர் மாதம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நியூ இயரை வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வந்து 100 நாள் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஏன்னா நம்மளுக்கு வந்து 100 நாள் இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு 20-30 கிராம் குறைஞ்சாலே நம்ம கரெக்டாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடலாம். அது இந்த தாத்தா வேற வந்து ஏற்பாடு இப்போதான், அதனால தான் இப்போ 2வது வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இவர் வந்து கொயங்கன்னு பண்ணிட்டு இருக்கிறதுனால. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம 100 நாள் பண்ணலாமா, 21 நாள் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். என் கூட சேர்ந்து யாரெல்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். நீங்கள் வந்து என் கூட பேசுனீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருந்து ப்ளீஸ்ப்பா, நான்
வெயிட் லாஸ் பண்ணிடுவேன்னு நம்புறேன். ஏன்னா எனக்கு நான் ரொம்ப ஃபேட் ஆகி குண்டு பூசின்ற மாதிரி ஆயிட்டேன். எனக்கு என்னையே பிடிக்காத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? சரி, இதுக்கப்புறமேட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். இப்போ வந்து இது வந்து நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நம்ம வந்து என்னைக்கு பண்ண போறோம்னா 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்குள்ள யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்கு அப்படின்னா, நீங்க லைக் பண்ணீங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு வந்து அது போகும். போச்சு அப்படின்னா நம்ம குரூப் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து நம்ம ஜாயின் பண்றோம் அப்படின்னா, நம்மள மாதிரி நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்கல்ல. எத்தனை பேர் லேடிஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு குரூப்பா கிடைக்கும்ல. அந்த குரூப்பா நம்ம வந்து எவ்வளோ எவ்வளோ வெயிட் லாஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்பதான் நம்மளுக்கு வந்து நிறை குறை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க என்ன தப்பு செய்யறாங்க, இவங்க என்ன தப்பு செய்யறாங்க எல்லாமே தெரியும் நம்மளுக்கு. கரெக்டா எது பண்றாங்க அப்படின்னு தெரியும். அதனால மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாம உங்க ஃபேமிலியில யாருக்காவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்றது மூலியமா அவங்களும் இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மொத்தமா நம்ம ஒரு டீமா செஞ்சு வெயிட் லாஸ் பண்ண போறோம். ஏன்னா இந்த வாட்டி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நான் எவ்வளோ கிலோ இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன், ஒரே ஒரு வெயிட் மிஷின் மட்டும் வாங்கிக்கோங்க. என்னென்ன ஐட்டம் யூஸ் பண்ணணும் நம்ம வீட்லேயே தான். நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை வச்சு தான் பண்ண போகிறோம். கடையிலலாம் போய் வாங்கலை. அதனால் மெயினாக தேவைப்படுறது ஒரு வெயிட் ஸ்கேல் மட்டும். அதாவது அந்த வெயிட் மிஷின் சொல்லுவோம்ல, அது மெயினாக தேவை. அப்போ தான் நம்ம வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோ குறையிறோன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு 800 ருபீஸ் தான். நான் அங்கே தான் வாங்கியிருந்தேன் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி. அதனால் மறக்காமல் வாங்கிடுங்க. 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா கூட அது வந்து சேர்ந்துடும். அதனால நம்ம 10ஆம் தேதினா நம்ம 11ஆம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இன்னைக்கு தேதி 6 தான் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் என்னோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன நம்ம யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதும் சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.